IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பெண்ணலம் நிகழ்ச்சியில ஸ்கின்னை எப்படி ரெகுலரா நம்ம க்ளோயிங்கா ஹெல்தியா பிம்பிள்ஸ் இல்லாம பாத்துக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். உங்க ஸ்கின்னை ஹெல்தியா வச்சுக்கணும்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஹெல்தியான ஃபுட்ஸை இன்டேக் பண்றது தான். நிறைய பேர் மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸோ உங்க ஸ்கின் ஹெல்தியா இருக்கணும் அண்ட் உங்க பாடி ஹெல்தியா இருக்கணும்னா தயவு செய்து மார்னிங் ஃபுட்டை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்க ஃபுட்ல மஞ்சள், இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸை நீங்க ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்க ஸ்கின் ஹெல்தியா அண்ட் க்ளோயிங்காகவும் இருக்கும். ரெகுலராக நீங்கள் 3 to 4 liters ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக இன்டேக் பண்ணி ஆகணும். நீங்கள் அப்படி இன்டேக் பண்ணாதான் உங்கள் பாடி எப்பயுமே ஹைட்ரேட்டாக இருக்கும். உங்கள் பாடி ஹைட்ரேட்டாக இருந்தால் தான் உங்கள் செல்ஸ் ரொம்ப ஆக்டிவாக அண்ட் உங்கள் ஸ்கின்க்கும் ரொம்ப க்ளோயிங் தரும். மூணாவது விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இர்ரெகுலர் ஸ்லீப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலரான ஸ்லீப்பிங் டைமை நீங்கள் எப்பயுமே செட் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக இந்த டைம் தான் நான் தூங்குவேன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் தூங்கிடணும். அண்ட் மார்னிங் வேக்கப்பும் அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் நைட்டில் கேஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை டிவி எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் வர ரேஸ் உங்களோட ஸ்கின்னை பாதிக்கும். ஸோ அதனால் உங்கள் கண்ணை சுற்றி கருவலையும் அண்ட் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ நிறைய டிவி பார்க்குறதாலையும் நிறைய கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதாலையும் நிறைய பேருக்கு ஸ்கின் கேன்சர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ரெகுலராக அதிகமான கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். அது உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகிறத கொஞ்சம் கம்மி பண்ணும். அண்ட் எவ்ரிடே உங்கள் ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காகவே நிறைய நைட் க்ரீம்ஸ் அண்ட் விட்டமின் சி சீரம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்கள் ஸ்கின்க்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ளோ கண்டிப்பாக கொடுக்கும். அப்புறம் ரெகுலராக நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் எது கொஞ்சம் நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் டாக்டர் கிட்ட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நிறைய கேஜெட்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய நைட் க்ரீம்ஸ் அண்ட் வைட்டமின் சி சீரம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த சீரம்ஸை நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ஹைட்ரேட்டான ஒரு ஹெல்த்தியான க்ளோ கண்டிப்பாக அந்த சீரம் கொடுக்கும். நீங்கள் எவ்ரிடே மேக்கப் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், கன்சீலர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்ட பின்னாடி ஃபஸ்ட் அதை நல்லா வைப் பண்ணிக்கோங்க. மேக்கப் ரிமூவர் வச்சுட்டு உங்கள் ஃபுல் மேக்கப்பையும் வைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கிளென்சிங் மில்க் போடுங்க. கிளென்சிங் மில்க் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஸ்கின்குள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். அந்த ப்ராடக்ட்டோட மிச்சம் மீதி இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு எவ்ரிடே ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான ரேஷஸும் பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதால வரவே வராது. அண்ட் நீங்கள் எப்போ வெளியே போனாலும் ரெகுலராக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா உங்கள் ஃபேஸ் அண்ட் ஹேரை ஒரு ஸ்கார்ஃப் வச்சுட்டு மறைச்சிக்கோங்க. அது சன்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்ம ஊரில் பொல்யூஷன் ரொம்ப அதிகம். ஸோ பொல்யூஷன் நீங்கள் ஜஸ்ட் வெளியே போயிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வைப் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாகவே அவ்வளோ அழுக்காக இருக்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கார்ஃப் எப்பயுமே வியர் பண்ணுறத ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. ரெகுலராக உங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேஸ் வாஷில் முக்கியமாக லைமு, டர்மரிக், கிளிசரின் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். அண்ட் ஃபேஸ் வாஷ் முடிஞ்ச பின்னாடி சன்ஸ்க்ரீனை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் நம்மளை சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதால உங்கள் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் பிரகாசமாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல எந்த ஒரு சுருக்கம், ஒரு மாதிரி கருவலையும் அந்த மாதிரி எதுவுமே வராமல் சன்ஸ்க்ரீன் ப்ரிவென்ட் பண்ணும். சன்ஸ்க்ரீனை நீங்கள் நைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்கள் ஹெல்த்துக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின் எப்பயுமே ஹெல்த்தியாக க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from Tara. ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா உடல் எடை அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தொப்பை அதிகமாகிடுச்சு. ஸோ எல்லாரும் என்னை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன